ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் மெம்பராக ஜாயின் பண்ணலன்னா, மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் ஜாயின்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான லோ பட்ஜெட் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, தார் ரோட் டச்சில் இருக்கா, எவ்வளோ ஏரியா இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல் பண்ணி தரோங்க. இல்லை ஒரு கம்மியான பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தருவோங்க. ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள், ஒரு நல்ல அருமையான புஞ்சை லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நம்ம NH பைபாஸ் நியர்பைலே சேல்ஸுக்கு வந்திருக்கு. GST ரோட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். அரை கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரேட்டோட லோ பட்ஜெட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அர்ஜென்ட் சேலுங்க. மிக மிக அவசர விற்பனை, எமர்ஜென்சி அர்ஜென்ட் சேல்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸோட ரொம்ப கம்மியாக சேல் பண்ணுறாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது ஃபுல்லாக நம்மளோட பவுண்ட்ரி தாங்க வரும். அந்த ஈச்ச மரம்லாம் தெரியுது பாருங்கள், அந்த ஈச்ச மரம், பனை மரம் ஃபுல்லாமே நம்மளோட பவுண்ட்ரியில் தாங்க வரும். சிங்கிள் ஓனருங்க, கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும். நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தார் ரோடுங்க. உங்களுக்கு ஒரு 100 அடி ரோடு உங்களுக்கு. அந்த 100 ஃபீட் 100 அடி ரோடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடிக்கு வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. நல்ல பெரிய ப்ராட் ரோடுங்க. அந்த ரோட்டில் வந்து 60 அடி ரோடு வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. பட் ஆனால் ரோடோட வித்து அளவு வந்து 100 அடி. அந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்ரு மட் ரோடு வருங்க. உங்களுக்கு வந்து காமன் வழி தான் மட் ரோடு. அந்த மட் ரோடோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி வருங்க. அந்த 30 அடி உள்ளே வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரோடு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தார் ரோட்லேருந்து 60 அடி தார் ரோட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்ரு, ஒரு 150 to 200 அடி பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். அந்த மட் ரோடும் நல்ல பெரிய மட் ரோடு தான் உங்களுக்கு. மடிச்சிட்டாங்க, பொது ரோடு தான். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டுங்க. இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 நிமிஷத்தில் டிராஃபிக் இல்லாமல் வந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியர்பைலே இருக்குங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக் செங்கல்பேட் தாலுக்காவில் தாங்க இருக்குது. செங்கல்பேட் மாவட்டம், செங்கல்பேட் தாலுக்காவில் தான், செங்கல்பேட்டு வட்டத்தில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 மீட்ரு தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க.
அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, காலேஜு, மண்டபம், பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு 400 மீட்டர் தாங்க வரும். 400 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸ் இருக்குங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ்லேருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தாங்க வரும். ஸோ ஒரு சூப்பரான லேண்டு, அதுவும் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக சேல் பண்ணுறாங்க. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 சென்ட் இருக்குங்க. 85 சென்ட் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் வால் இருக்குங்க உங்களுக்கு. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேஅவுட் போட்டிருக்காங்க, வீட்டு மனை போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3500 சொல்கிறாங்க, 3500 சொல்கிறாங்க ஃப்ரண்ட்டில். பேக்கில் லாஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கடைசி விலையாக வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2000 சொல்கிறாங்க. 1900 தாங்க ஃபைனல் ரேட்டு. 2000 சொல்லி 1900 1900 தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. அதுவும் பின்னாடியே அந்த ரேட் சொல்கிறாங்க பேக்கில். ஸோ பட் ஆனால் இவர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 2,50,000 ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. ஸோ என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி அவர்கிட்ட ஓனர்கிட்ட டேரெக்டாக பேசி நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. இல்லை நீங்களே கூட டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம். நீங்கள் சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக நான் ஓனர்கிட்டே உட்கார வைக்கிறேன். நீங்களே கூட டேரெக்டாக பேசி முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பாருங்கள். நல்ல சூப்பரான லேண்டுங்க. என்ஹெச் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்லாம் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஒரு சென்ட்டு வந்து 2,50,000 சொல்கிறாரு. 2.5 லேக்ஸ் சொல்கிறாரு. டோட்டலாக 85 சென்ட் இருக்குது, 85 சென்ட் இருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, புஞ்ச லேண்டு. லேஅவுட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த லேஅவுட்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே உங்களுக்கு டவுன் பஜார் எல்லாமே இருக்குது. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் தாலுக்காவில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சென்னைக்கு நியர்பைலேயே சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு லேண்டு வேணுங்க, அதுவும் என்ஹெச் பைபாஸில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. சூப்பரான லேண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ் போர் ரூட்லேயே இருக்குங்க இந்த லேண்டு. அந்த தார் ரோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தார் ரோட்டில் வந்து ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு. எனி டைம் ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு. பக்கத்துலேயே கம்பெனி இருக்குது உங்களுக்கு. ஸோ காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குது. கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல அருமையான லேண்டுங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லேஅவுட்டும் போடலாம். ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் சூப்பரான லேண்டு. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் இப்போதைக்கு வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டான க்ரோத் இருக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கமர்ஷியல் பர்பஸ், ஃபார்ம் லேண்ட் பர்பஸ், அப்படி இல்லைனா நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பஸ், எல்லா பர்பஸ்க்கும் இந்த லேண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. திருப்பி சொல்கிற சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டேரெக்டாக சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறாங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபோனில் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.